வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4M தமிழ் மோட்டிவேஷன் சேனல். என்டர்டைன்மெண்ட்ல ரொம்ப விஷயம் இருக்கு. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸை என்டர்டைன்மெண்ட்டாக காமிச்சது இந்த ரெஸ்லிங் தாங்க. ரெஸ்லிங்கோட தொடக்கம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அதுல ரொம்பவே டைப்ஸ் இருக்கு. அது பத்தி இந்த வீடியோல பேச வேணாம். நம்ம இந்த வீடியோல WWE சக்சஸ் ஸ்டோரி பத்தி பார்ப்போம். WWE இதாங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்லிங் கம்பெனி. அது போக ஜான் சீனா, அண்டர்டேக்கர், ரோமன் ரெயின்ஸ், ஹல்க் ஹோகன், ராக் லெஸ்னர், இது மாதிரி பல சூப்பர் ஸ்டார்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிகன். 1963 ரெண்டு ரெஸ்லிங் ப்ரோமோட்டர்ஸ், வைஸ் மெக்மோகன் சீனியர் அப்புறம் ட்ரூத் மார்ட்ஸ் சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா டெரிட்டரி வைஸ் பிரிச்சிருவாங்களா. எல்லா டெரிட்டரி சேர்த்து தான் நேஷனல் ரெஸ்லிங் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் ஒவ்வொரு ப்ரோமோட்டர் இருப்பாங்க. அதுல இருக்க ரெண்டு ப்ரோமோட்டர் இந்த சிஸ்டம் பார்த்து கடுப்பாகி அவங்க சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதாங்க WWF, வேர்ல்டு வைட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன். இது 1963 ஆரம்பிச்சாங்க. இதை ஆரம்பிச்சு கொஞ்சம் மாசத்துலேயே மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரோ ரெஸ்லிங் கம்பேர் பண்ணும்போது இவங்களோடது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுபோக இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல காசு வாரி இறக்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போதாங்க அவங்க மிகப்பெரிய இழப்பை கொண்டாங்க. கம்பெனியோட கோஃபவுண்டர் ட்ரூத் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் வைஸ் மெக்மோகன் சீனியர் மேலே வந்துச்சு. அவர் அந்த கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. அவர் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் டைப்புங்க. அங்க இருக்கிற ரெஸ்லர் வெறும் ரெஸ்லிங் பண்ண மட்டும் தான் நினைச்சாரு. அப்போதாங்க அப்போலோ ஸ்டார் ஹல்க் ஹோகன் ஒரு படம் நடிச்சாரு. இது பத்தி அவருக்கு தெரிய வந்தது. ஒரு வேற எதையும் யோசிக்காம அவரை அந்த கம்பெனி விட்டு விலகிட்டாரு. 1979 கம்பெனி பேர் மாற்றி WWF மாறிச்சு. 1980s அது ரொம்பவே பெரிய ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அவங்க புது லெவல்ஸ் ஆஃப் ஹைட்டை ரீச் பண்ணாங்க. 1983 கம்பெனியோட எல்லா பொறுப்பும் அவரோட பையன் வைஸ் மெக்மோகன் கிட்ட கொடுத்தாங்க. அவரு அந்த கம்பெனியை வேற லெவலுக்கு கொண்டு போனாரு. அவரோட ஐடியா அவங்க அப்பா மாதிரி இல்லை. அவருக்கு புரிஞ்சது மீடியாவோட சப்போர்ட் இருந்தாதான் கம்பெனியை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு. ஸோ அவர் எல்லா காசும் மீடியாவில் செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. அதுபோக அங்குள்ள ஸ்டார்ஸை ஃபிலிமில் நடிக்க அலோவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹல்க் ஹோகனை மறுபடியும் WWFல சேர்த்துக்கிட்டாரு. அவரை பிராண்ட் அம்பாசிடராக மாற்றினாரு. இது பார்த்து மற்ற டெரிட்டரியில் இருக்க எல்லா ரெஸ்லரும் இங்கே வந்து சேர ஆரம்பிச்சாங்க. வைஸ் மெக்மோகன் எல்லா டிவி சேனல்ஸ் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் 1985 ஃபர்ஸ்ட் ரெசல்மேனியாவை லான்ச் பண்ணாரு. இது ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு. அப்போதாங்க அவருக்கு புரிஞ்சது மக்கள் எது எதிர்பார்க்கறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க வரிசையா சம்மர் ஸ்லாம், சர்வைவர் சீரீஸ், ராயல் ரம்பல், இது மாதிரி பல ஈவெண்ட்ஸ் நடத்தினாரு. 1991 எல்லாமே தலைகீழா மாறுது. எல்லா ரெஸ்லர்ஸும் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதில் அவங்களோட ஃபேன் பேஸ் ரொம்பவே சடனா குறைய ஆரம்பிச்சது. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, அதை ராங் ப்ரூவ் பண்ணி. அதுக்கப்புறம் அவரோட கம்பெனியை எப்படி ஹிட் ஆகணும்னு நினைச்சாரு. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதாங்க அவர் ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எவ்ரி மண்டே அது டெலிகாஸ்ட் ஆகும். இது ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் லான்ச் பண்ணாரு. 2002 WWF WWE மாறிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்சஸ் மேல சக்சஸ் தாங்க. இன்னைக்கு டேட்ல அவங்களோட ஷோஸ் மோர் தென் 150 கண்ட்ரிஸ்க்கு மேல டெலிகாஸ்ட் ஆகுது. நம்மளை என்டர்டெயின் பண்ணதுக்காகவே அவங்க நிறைய ஷேர்ஸே உருவாகியிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல அவங்களோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா $3.5 பில்லியன் இருக்கு. இந்த ஸ்டோரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புறேன். இதுபோல வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 4M தமிழ் மோட்டிவேஷன் சேனலை. மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.